என்னோட ஆசான் ஒன்று சொன்னார். விக்டரி பாரடாக்ஸ் ஒன்று இருக்குடா. அது என்னென்னா வின்னர்ஸ் கேர்ஸ்ன்னு அது வந்து முடியும் அப்படின்னு. அப்படின்னா என்னென்னா, நம்ம இப்போ சமீபத்தில் தேர்தலில் பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்கோம்ல, அந்த வெற்றி வந்து அந்த வெற்றி பெற்றவர்களுக்கு எப்படி இருக்கும், அந்த வெற்றியை கொடுத்த மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று டீட்டெயில் பண்ணார். இப்போ இந்த ஏலம் எடுக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், நிறைய படங்களில் பார்த்துருப்போம். நீங்கள் அண்ணாமலை அந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய படங்களில் ஏலம் எடுக்கிற சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் என்ன அப்படின்னா, ஏலத்துக்கு வரக்கூடிய பொருளோட மதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் இருக்கும். ஏலம் வந்து குறைந்த மதிப்புலேருந்து ஆரம்பிக்கும். அப்போ ஒரு பீரியடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொருளோட மதிப்பு வந்து கம்மியாக இருக்கும். ஏலம் வந்து அதிகப்படியான அமௌண்ட் கொடுத்து எடுக்கிற மாதிரி ஆயிரும். அந்த ஏலத்தில் ஜெயித்தவன் தான். ஆனால் அந்த ஜெயித்தவன் பெறப்போகிற அந்த பொருளோட மதிப்பு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். 3000 பெருமானம் உள்ள ஒரு பொருளை வந்து 10,000 கொடுத்து அவன் வாங்கிடுவான். அவன் வெற்றி பெற்றுட்டான். ஆனால் அந்த பொருளை வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிப்பான் பார்த்திங்களா. அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து விஜயோடைய நிலைமை இருக்குது. வின்னர்ஸ் கேர்ஸ் மாதிரி என்னென்னா அவனுடைய சாபம். அது அரசாங்கம் கையில் வந்துருச்சு, ஓகே ஜெயிச்சிட்டோம், அதிகாரம் எல்லாமே வந்துடும். ஆனால் இதை வச்சு என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு திருன்னு முழிக்கிற நிலைமை தான் இன்றைக்கி விஜய்க்கு இருக்குது. ஸோ இது வந்து பீப்புள்ஸ் கேர்ஸ், அதாவது மக்கள் தான் அந்த விக்டரியை கொடுத்தாங்க. அந்த அந்த அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து மக்களுக்கு என்ன நிலைமை அப்படின்னா, ஐயோ நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் போட்டு இந்த மாதிரி ஆளை தேர்ந்தெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைப்பான். தொடர்ச்சியாக அந்த கட்சியோட உறுப்பினர்களே பண்ணுற செயல்கள்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இது மக்கள் இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்ததற்கான கேடு அப்படிங்கிறதோ ஒரு சமிக்ஞை, முன்னாடி ஒரு சிக்னல் தான் காமிக்குது. இவங்க பண்ணுற அட்டூழியங்கள், இவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பொதுமக்களுக்கு ஒரு கனெக்ட் ஆகாத ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது நடக்கும், தொடர்ச்சியாக நடக்கும். அது இந்த அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறதுன்னு தெரியல. ஸோ இது வந்து யாரோட சாபம் அப்படின்னா, தமிழ்நாட்டோட சாபமாக வந்து தாவேகா வந்து ஆட்சி இல்லாமல் வந்திருக்கு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு.